கறி குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பரான சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுபட்டதும் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வதக்கிட்டு இருக்கும்போதே நல்ல மணம் வரும். இது கூடவே 4-5 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் நல்லா வதங்கினதும் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே வதங்கினா போதும். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே வாணலிலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 1 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாயை வறுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் மிளகாய் தூள் சேர்க்கும்போது பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2-3 செகண்ட் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே 1 கைப்பிடி புதினா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புரட்டாசி மாதம் வரப்போது கறி குழம்பு சாப்பிட முடியாதேன்னு கவலைப்படாதீங்க. இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கறி குழம்பே தோற்று போயிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 100 கிராம் சிப்பி காளானை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்ததும் திக்காகிற மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்துற வேண்டாம். காளான் நல்லா வெந்து வரும்போது தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காளான் சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா காளான் பீஸாக இல்லாமல் கரைஞ்சி போயிடும். நம்ம சேர்த்த மசாலாவும் இந்த காளானும் சேர்ந்து கொதிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். 3 நிமிஷம்தான். காளான்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. போன்லெஸ் சிக்கன் மாதிரியே இந்த காளானோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிப்பி காளான் கிடைக்காதவங்க பட்டன் காளான்லேயும் இந்த கிரேவியை செய்யலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக புதினா தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழை இலையில சுட சுட சாதத்தை வச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. கறி குழம்பே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.